எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியா இரு. அப்ப கர்த்தரிடம் நம்ம துக்கமா இருக்கக்கூடாதா? சில விஷயம் அழுத்தம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அழுத்துது, நீங்க அழுது ஜெபம் எல்லாம் தப்பு இல்லை. ஆனா எந்த நேரமும் உங்க ஜெபம் அழுதாதான் ஆண்டவர் கேட்பாரு. வசனம் சொல்லுதே, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்ப கண்ணீரோடு விதைச்சுட்டா கம்பீரமும் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. அப்ப ஏதோ ஒரு விஷயம் உங்களை பாதிக்குதா, கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆனா எந்த நேரமும் உங்க ஜெபம் அழுதுகிட்டே இருக்குன்னா நீங்க உங்க ஃபார்மட்டை மாத்தணும், ஜெபத்தை மாத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? தேவ சமூகத்தில் அப்ப மன மகிழ்ச்சியோடு போய் உக்காந்து ஆண்டவரை நல்லா துதிச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் உங்க ஜெப குறிப்புகள் எல்லாம் நீங்க சொல்லும் போது ஆண்டவர் மகிழ்ச்சியா இருந்தாலே இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வா. உங்க இருதயத்துல இருக்கிற உங்க உள்ளத்துல இருக்கிற ஆழமான நீங்க எதையோ வச்சுட்டு இருக்கிறீங்க, உள்ளத்துல சொல்ல முடியல, அதை கூட அவருடைய வேலையில வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா நம்ம காணப்படணும். அடுத்ததா நீங்க வாசிங்க நெகேமியா 8:10. நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் ஆண்டவருக்கு